வணக்கம். ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ. இப்போ பையன் கேட்பான்ட்டு போய் மளிகை கடை ஒரு 4, 5 கடை நம்ம ஊரில் இருக்குது. அவங்ககிட்ட ஷார்ட் பேப்பர் கேட்டால் ரூ. 8 சொல்கிறாங்க. சரி வாங்கி கொடுத்துருவேன். இப்போ சேலம் செவ்வாப்பேட்டை அங்கே ஹோல்சேல் ரேட்டுன்ட்டு சரி ஒரு கடையில் போய் கேட்டேன். எவ்வளோ வாங்கிக்குவேனாங்க? இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா. இல்லை அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா நான் ரூ. 4 மேலே தரேன் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஒரு 10 இருந்தால் போதும். ரூ. 5 மேலே எனக்கு தந்தாங்க. அப்போ இது என்ன நான் சொல்ல வேண்டியதான், வாங்கிக்கிறீங்க எப்படியும் நீங்கள் அதிகமாக தான் வாங்கி வைப்பீங்க. ரூ. 4 மேலே ரூ. 4 போட்டு லாபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்களா அவங்கள பாருங்கள். ஏன்னா எல்லாம் வந்து படிப்பு யூஸுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுது. அதனால் லாபத்தை பார்க்காதீங்க, சரி லாபத்தை. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே பாவம் ஏழை குழந்தைங்களாம் பாவம் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் வந்து கடையெல்லாம் வாங்க முடியாது. சின்ன சின்ன மளிகை கடையில் தான் வாங்கிக்குவாங்க. அதனால் வந்து படிப்பு தேவையான பொருள்கள்லாம் கம்மியாகவே வையுங்க. இந்த கருத்தை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும்.